ஹலோ ஹலோ என்னவா வணக்கம் இதான் அந்த தமிழ்நாட்டு சார்ஜ் நான் தான் போட்டேன். இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கோண்டாவில் கலக்கு ஸ்ரீ நாராயணா சனசமூக நிலையத்தினுடைய 74வது ஆண்டு விழாவை முன்னிட்டு இளங்களுக்கு இடையிலே நடாத்தப்படுகின்ற விளையாட்டுப் போட்டிகள். இப்பொழுது ஆண்களுக்கான ஓட்டப் போட்டி நிறைவு பெற்று பெண்களுக்கான ஈட்டியறிதல் மற்றும் தட்டறிதல் போட்டிகள் இப்பொழுது திருமணமான பெண்களுக்கு இடையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே வீராங்கனைகள் தங்களை தயாராகி இங்கே மைதானத்தில் விளையாடுவதற்கு ஆயத்தமாக வருமாறு வேண்டிக் கொள்வதோடு நாளைய தினம் இந்த மைதானத்தில் இடம்பெற இருக்கின்ற விளையாட்டுகள் காலை 9 மணியளவில் ஆண்களுக்கான உயரம் பாய்தல் மற்றும் கோலூன்றி பாய்தல் போன்ற போட்டிகள் நாளை காலை 9 மணியளவில் இடம்பெற இருக்கின்றது. நாளை காலை ஆண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளாக காலை 9 மணியளவில் உயரம் பாய்தல் மற்றும் கோலூன்றி பாய்தல் போன்ற போட்டிகள் நாளை நடைபெறும் என்பதை அறிவித்துள்ளது. பிற்பகல் இடம்பெற இருக்கின்ற போட்டிகள் பெண்களுக்கான ஓட்டம் மற்றும் ஆண்களுக்கு நடுத்தரம் 1 முதல் 5 வரை கல்வி பெற்றுள்ள ஆண்கள் பெண்கள் எதிர்பார்ப்புமான விளையாட்டு நிகழ்வுகள் நாளை பிற்பகல் 4:30 மணியளவில் இங்கே இடம்பெறும் என்பதை தங்களுக்கு அறிவிக்கின்றோம். நாளை பிற்பகல் இங்கே நடைபெற இருக்கின்ற போட்டியில் பெண்களுக்கான இறங்குமா தரம் 1 முதல் 5 வரை கல்வி கற்கின்ற பாலர் பாடசாலை பாலர்கள் மற்றும் பாலர் பாடசாலை மாணவர்கள் தொடக்கம் தரம் 5 வரை கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கான விளையாட்டு நிகழ்வுகள் பிற்பகல் 4:30 மணி அளவில் இந்த மைதானத்தில் நடைபெறும் என்பதை விளையாட்டு பிரியர்களுக்கு அறிய தருகின்றோம். ஒரு நாளை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற விளையாட்டு நிகழ்வுகளுக்கு அனுசரணைகள் வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் நமது நிலையத்தினுடைய 74வது ஆண்டு விழாவுக்காக அனுசரணைகளை வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் விவரம் பத்திரிகை உதயன் மற்றும் தினக்குரல் வலம்புரி பத்திரிகைகளை நமது நிலையத்தினுடைய முன்னாள் தலைவர் காலம் சென்ற அந்தோணி பிள்ளை ஞாபகத்தமாக அவரது பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளாகிய அந்தோணி பிள்ளை யஸ்டின் கில்பர்ட் நியூட்டன் பிரான்ஸ், அந்தோணி பிள்ளை யஸ்டின் கில்டர் ஜெர்மனி, அந்தோணி பிள்ளை யஸ்டின் டோ ஜெர்மனி ஆகியோர்கள் நமக்கு உதயன் மற்றும் வலம்புரி மற்றும் தினக்குரல் பத்திரிகை மாலாந்த பத்திரிகைகளை மாதம் மாதம் நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதனையும் ஈழநாடு பத்திரிகையை அமரர் சிவகுரு ஞாபகத்தமாக பிரம்மன் தேவன் குடும்பத்தினர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதனையும் பாடர் பாடசாலை முன்பள்ளிக்கான ஆசிரியர் கொடுப்பனவை அமரர் செல்வமணி ஞாபகத்தமாக லண்டன் வாழ் ஜெயேந்திரன் குடும்பத்தினர்கள் 1,20,000 ரூபாய் நிதியினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அறிய தருவதோடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற விளையாட்டு நிகழ்வுகளுக்கான பரிசுகள் வழங்குபவர்கள் விவரம் முதலாவது இடம் பெறுகின்ற சகல விளையாட்டுகளுக்கும் முதலாவது இடத்தை பெறுகின்ற வீரர்களுக்கான பரிசுகள் மற்றும் ஆண்கள் பெண்கள் சங்கீத கதிரை ஆண்கள் பெண்களுக்கான பரிசுகள் மற்றும் தடையோட்டம் ஆண்களுக்கான தடையோட்டம் மற்றும் கயிறுத்தல் போட்டியிலே பங்கு பெற்றுகின்ற ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமான
பரிசுகளை அமரர் நல்லான் குணசிங்கம் மற்றும் குலபாலசிங்கம் மற்றும் ரத்னசிங்கம், ராசையா, அழகேஸ்வரி, இந்திராதேவி, கோகுலவாணி, தர்மசீலன், ஜெயசீலன், ஜெயதாசன், கமலதாசன், தேசன் காலம் சென்ற இவர்கள் ஞாபகார்த்தமாக இவரது குடும்பஸ்தவர்களான கூனா சந்திரதாசன் சுரேஷ், நானா பிரராயசிங்கம் சுரேஷ், மாவண்ணா விக்னேஸ்வரன் பிரான்ஸ், சீனா பிரம்மதேவன் குடும்பம், ஈனா தினேசன் குடும்பம், தேனா சூரியன் குடும்பம், பாவண்ணா நெல்சன் குடும்பம், தேனா சுரேசன் குடும்பம், கூனா தனுவரன் குடும்பம், கானா கிரிசோத் குடும்பம் ஆகியோர்கள் முதலாவது இடத்தை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சகல விளையாட்டுகளுக்குமான முதலாவது இடத்திற்கான பரிசினையும், சங்கீத கதிரை ஆண்கள் பெண்களுக்கானது, தடையோட்டம் ஆண்களுக்கானது, கயிறெழுத்தல் இருபாலருக்குமான பரிசுகளை இவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தங்களுக்கு அறிய தருகின்றோம். இரண்டாவது இடத்திற்கான பரிசுகளை அமர்கள் ஆறுமுகம் செல்லக்குட்டி, முருகன், பூவாலசிங்கம் கார்த்தி, மாணிக்கம் கதிராசி, நேசகுமார் கவிதா, குழந்தை வடிவேலு, ஆறுமுகம் முருகேசு ஞாபகார்த்தமாக அவரது பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளாகிய கஜீவன் கௌசல்யா, தஜித், நிஷாந்தினி, பிரபாகரன், சிவாந்தினி, பகுதீவன், தர்ஷினி, சசிகரன், மலர்வதி, ரவீந்திரன், மதனா குடும்பத்தினர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும், இடம்பெற்ற மென்பந்து துடுப்பாட்ட போட்டிக்கான மதிய போஷண உறவை அமரர் குழந்தை வடிவேலு ஞாபகத்தமாக நேசகுமார் பர்வதன் மற்றும் நேசகுமார் பர்மிலன் குடும்பத்தினர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் என்பதையும், இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சகல விளையாட்டுகளுக்குமான மூன்றாவது இடத்திற்கான பரிசினை பிரதாபன் கந்ததா குடும்பம் சுவிஸ் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதனையும், இடம்பெறுகின்ற வினோத உடை போட்டிக்கான பரிசினை அமரர் லோகநாயகி சாந்தி ஞாபகத்தமாக அவரது புதல்வர்கள் மகிந்தன் கனடா மற்றும் சகிந்தன் ஆகியோர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதனையும், இடம்பெறுகின்ற கிரீஸ்கம்ப போட்டிக்கான பரிசினை அமரர் சுதாகரன் மற்றும் பையண்ணா குலசேகரம் ஞாபகத்தமாக மகாலிங்கம் ஸ்ரீகரன் ஜெர்மனி அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும், முட்டியெடுத்தல் போட்டிக்காக அமரர் உருத்திரன் ஞாபகத்தமாக ஊனா லலிதாமணி முதலாவது பரிசினையும், நாவண்ணா கேதீஸ்வரன் கிரிஜா பிரான்ஸ் அமரர் ராஜகோபால் மற்றும் அமரர் அருளம்பலம் ஞாபகத்தமாக 5 பரிசுகளை முட்டியுடைத்தலுக்காக வழங்குகின்றார்கள் என்பதனையும், பாசல் பாசிங் புதிய பரிமாறுதலுக்காக பிரபாகரன் சிவாந்தினி குடும்பம் அதற்கான பரிசுகளை வழங்குகின்றார்கள் என்பதனையும், மருதநோட்ட போட்டிக்கான பரிசினை அமரர் செல்லத்துறை ஞாபகத்தமாக சேனா நிமல்ராஜ் மற்றும் கனகாம்பிகை ஏமன்பால் குடும்பத்தினர்கள் வழங்குகின்றார்கள் என்பதையும், பெண்களுக்கான சைக்கிள் ஓட்ட போட்டி மற்றும் பெண்களுக்கான தடையோட்ட போட்டிகளுக்கான பரிசினை அமரர் தர்மராஜா மல்லிகா தேவி ஞாபகத்தமாக அவரது முதல்வர்கள் பி.டி. தர்மேஸ்வரன் மற்றும் கமலேஸ்வரன் ஞாபகத்தமாக பி.டி. கிறிஸ்டியன் கௌசிகா குடும்பத்தினர்கள் வழங்குகின்றார்கள் என்பதனையும், கல்வி சாதனையாளர்களை கௌரவிப்பதற்காக சதீஷ் ராஜா அமரர் புவனேஸ்வரி ஞாபகார்த்தமாகவும் ஆனா சிவடிநாத் கனடா, வையண்ணா விஜயகுமார் கனடா ஆகியோர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதனையும், பொது வரவுகளாக 5000 ரூபாய்க்கு மேற்பட்ட பொது நிதிகளை வழங்கியவர்கள் விவரம் சீனா உதயராஜ் லண்டன் 25,000 ரூபாய், மோகன்ராஜ் லண்டன் 10,000 ரூபாய், திரிவாலா கோண்டாவில் 10,000 ரூபாய், சிவரூபன் லண்டன் 10,000 ரூபாய், குணாலன் லண்டன் 10,000 ரூபாய், அமரர் வேலாயுதன் ராமசாமி ஞாபகார்த்தமாக ஈனா கீர்த்தா 5,000 ரூபாய், பாபண்ணா நவநீதா 5,000 ரூபாய், நானா அனுசியா 10,000 ரூபாய், சானா செல்லத்துறை 25,000 ரூபாய், அமரர் யோகநாதன் ஞாபகத்தமாக யோகனா சந்திரமலர் 10,000 ரூபாய், செல்வசுதந்திரன் 5,000 ரூபாய், சானா கஜதீபன் 5,000 ரூபாய், நேசகுமார் 10,000 ரூபாய், சேனா கமல்ராஜ் ராம்ராஜ் 5,000 ரூபாய், உமாசுரன் 11,000 ரூபாய் என்பனவற்றை இதுவரை வழங்கி இருக்கின்றார்கள் என்பதையும், நமது நிலையத்தினுடைய முன்பக்க வாழைக்குறையினை கட்டுவதற்காக அன்பளிப்பாக எழிலழகன் அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் அறிய தருவதோடு, ஏனையவர்களும் தங்களுடைய நிதிகளை நிலைய பொருளாதாரம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்து இந்த விளையாட்டு நிகழ்வுகளை சிறப்பிக்குமாறு தங்களை அன்பாக பண்ணியிருக்கின்றோம்.
பாக்கு எரிய பாக்கு குத்தி கொண்டு நிற்கிது ஏசியா விழி ஓடிவா ஓடிவா இது வேலையில் வெளிநாட்டுக்காரர் வாங்கிக்கணும் ஆ அன்பளிப்பு நிதி உதவிகள் செய்தோர்கள் விவரம் எமது கிராம மக்களும் புலம்பெயர்ந்த தேசத்து உறவுகளும் இணைந்து 2026ஆம் ஆண்டிற்கான அனுசரணைகளை எமக்கு தலைவர் கே நேசகுமார் மற்றும் செயலாளர் பி கிரிபாலா பொருளாளர் புனாட்சுகன் அவர்களுடைய தலைமையிலே எமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் பெயர் விவரம் பின்வருமாறு: எமது தினம்தோறும் மாதாந்த பத்திரிகைகள் உதயன், தினக்குரல், வலம்புரி ஆகிய பத்திரிகைகளை முன்னாள் தலைவர் அமரர் அந்தோணி பிள்ளை ஞாபகத்தமாக அவரது பிள்ளைகள் பேர பிள்ளைகளாகிய அந்தோணி பிள்ளை யஸ்டின் வில்பர்ட் பிரான்ஸ், அந்தோணி பிள்ளை யஸ்டின் கில்டர் ஜெர்மனி, அந்தோணி பிள்ளை யஸ்டின் ஜோய் ஜெர்மனி ஆகியோர்கள் எமக்கு வழங்கி இருக்கின்றார்கள், வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்துவதோடு ஈழநாட்டு பத்திரிகையை அமரர் சிவகுரு ஞாபகத்தமாக பிரமதேவன் குடும்பத்தினர்கள் வழங்குகின்றார்கள் என்பதனை அறிய தருவதோடு ஆசிரியர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவுகளை அமரர் செல்வமணி ஞாபகத்தமாக லண்டன் வாழ்
ஜெனா ஜேந்திரன் அண்ணா அவர்கள் எமக்கு 1,20,000 ரூபாய் நிதியை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதை இந்த நேரத்தில் அறிய தருவதோடு 74வது ஆண்டு விழா சிறக்க இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற தடகள விளையாட்டு போட்டிகள் மற்றும் வினோதனை போட்டிகள், பொதிகை பரிமாறுதல் போட்டிகள், சங்கீத கவிதை மற்றும் பாசல் பாசிங் போன்ற பல விளையாட்டுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த விளையாட்டுகளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சகல விளையாட்டுகளுக்குமான தடகள சகல விளையாட்டுகளுக்குமான முதலாவது இடத்திற்கான பரிசுகளை அமரர் நல்லான குணசிங்கம் மற்றும் அமரர் குணபாலசிங்கம் மற்றும் ரத்தினசிங்கம், ராசையா, அழகேஸ்வரி, கோகிலவாணி, தர்மசீலன், ஜெயசீலன், ஜெயதாசன், கமலதாசன், நில்சன், இந்திராதேவி ஆகியோர்கள் ஞாபகத்தமாக அவரது குடும்பத்தவர்களை சார்ந்த சந்திரதாசன் சுமிஸ், பெர்ராயசிங்கம் சுமிஸ், விக்னேஸ்வரன் பிரான்ஸ், பிரமதேவன் குடும்பம், தினேசன் சுகிதன் குடும்பம், நெல்சன் குடும்பம், சுதர்சன் குடும்பம், தனூரன் குடும்பம், கிருஷ்ணன் குடும்பம் ஆகியோர்கள் இணைந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற முதலாவது இடத்திற்கான பரிசுகளையும், அதேபோல் சங்கீத கதிரை ஆண்கள் பெண்களுக்கான சங்கீத கதிரை மற்றும் ஆண்களுக்கான தடையோட்டம் என்பவற்றுக்கான பரிசுகளையும், இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற கையெழுத்தல் போட்டிக்காக பங்கு பெற்றுகின்ற சகலருக்கும் ஒவ்வொரு பரிசுகளை இவரிடம் வழங்குகின்றார்கள் இவர்கள். அதேபோல் இரண்டாவது இடத்திற்கான பரிசுகளை வழங்குகின்றார்கள் அமரர் ஆறுமுகம் செல்லக்குட்டி மற்றும் ஆவண்ணா மற்றும் பூபாலசிங்கம் கார்த்தி மற்றும் மாணிக்கம் கதிரேசு, தேசகுமார் கவிதா, குழந்தை வடிவேலு, ஆறுமுகம் முருகேஷ் ஞாபகத்தமாக அவரது பிள்ளைகள் பேர பிள்ளைகளாகிய கஜீவன் கௌசல்யா, தஜித் நிஷாந்தினி, பீனா பிரபாகரன், சிவாந்தினி, பகுதீவன் தர்ஷினி, சசிகரன், மலர்வதி, ரவீந்திரன், மதனா குடும்பத்தினர்கள் நமக்கு வழங்குகின்றார்கள் என்பதையும், அதேபோல் இக்குடும்பத்தை சார்ந்தவர்கள் துடுப்பாட்ட போட்டிக்காக மதிய போசன உணவினை அமரர் குழந்தைவேலு ஞாபகத்தமாக அவரது பேர பிள்ளைகளாகிய நேசகுமார் பர்வதன், நேசகுமார் பர்மிலன் ஆகியோர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அறிய தருவதோடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டிகளுக்கான சகல மூன்றாவது இடத்திற்கான பரிசுகளையும் பிரதாபன் கந்துஜா குடும்பத்தினர்கள் சுமிஸ்வால் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அறிய தருவதோடு பொது விளையாட்டுகளாகிய வினோதோடை போட்டிக்கான பரிசினை அமரர் யோகநாயகி சாந்தி ஞாபகத்தமாக அவரது புதல்வர்களாகிய மகிந்தன், கனடா, சஜிந்தன் ஆகியோர்களும், கிரீஸ்கம்ப போட்டிக்கான பரிசினை அமரர் சுதாகரன் மற்றும் பையண்ணா ஞானசேகரம் ஞாபகத்தமாக மகாலிங்கம், ஸ்ரீகரன், ஜேர்மன்பால் அவர்களும், முட்டி உடைத்தல் போட்டிக்கான பரிசினை அமரர் ஒருத்திரன் ஞாபகத்தமாக ஓனா லலிதாமணி குடும்பத்தினர்களும், கிரீஸ்கம்ப போட்டிக்கான பரிசினை அமரர் சுதாகரன் மற்றும் அமரர் குணசேகரம் ஞாபகத்தமாக மகாலிங்கம், ஸ்ரீகரன், பிரான்ஸ்வால் அவர்களும், முட்டியுடைத்தல் போட்டிக்காக அமரர் உருத்திரன் ஞாபகத்தமாக இரு பரிசுகளினை ஒரு பரிசினை ஊனா லலிதாமணியும், அதேபோல் ஏனைய 4 பரிசுகளினை அமரர் ராசகோபால் மற்றும் அமரர் அருளம்பலம் ஞாபகத்தமாக நானா கேதீஸ்வரன், கிரிச்சா, பிரான்ஸ்வால் அவர்களும், பாசல் பரிமாறுதலுக்கான பரிசுகளினை பிரபாகரன், சிவாந்தினி குடும்பத்தினர்களும், மருதநோட்டு போட்டிக்கான பரிசினை அமரர் செல்லத்துறை ஞாபகத்தமாக எஸ் நிவல்ராஜ் மற்றும் கனகாம்பிகை, ஜேர்மன்வால் குடும்பத்தினர்களும், பெண்களுக்கான சைக்கிள் ஓட்ட போட்டிக்கான பரிசுகள் மற்றும் தடையோட்டம் பெண்களுக்கான பரிசுகளினை அமரர் தர்மராஜா மல்லிகா தேவி ஞாபகத்தமாக பி.டி. கமலேஸ்வரன், பி.டி. தர்மேஸ்வரன் ஞாபகத்தமாக அவரது செல்வ புதல்வன் பி.டி. விஜயன் கௌசிகா குடும்பத்தினர்களும், கல்வி சாதனையாளர்களை கௌரவிப்பதற்காக அமரர் புவனேஸ்வரி ஞாபகத்தமாக பதீஸ்ராஜா குடும்பத்தினர்களும், ஆனா சிவனிநாத் கனடாவால், வையண்ணா விஜயகுமார் கனடாவால் குடும்பத்தினர்களும், அதேபோல் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போட்டிகளுக்கான 5000 ரூபாய்க்கும் மேற்பட்ட நிதி பங்களிப்புகளை சீனா உதயராஜ் லண்டன், எஸ் மோகன்ராஜ் லண்டன், பி கிரிபாலா கிரிசாந்தன் நிலைய செயலாளர், டி சிவரூபன், அமரர் வேலாயுதம் ராமசாமி ஞாபகத்தமாக ஈனா கீதா, வாவண்ணா நவநீதா, நானா அனுசியா, ராணா அனுசியா, சானா செல்லத்துறை, அமரர் ஆனா யோகநாதன் ஞாபகத்தமாக யோவண்ணா சந்திரமலர், செல்வ சுதந்திரன் மற்றும் செலனா நேசநாதன் மற்றும் கமல்ராஜ் சாம்ராஜ் குடும்பத்தினர்கள், பீனா உமாசுதன் டோகாவால் குடும்பத்தினர்கள் இதுவரை வழங்கி இருக்கின்றார்கள். அதேபோல் நமது நிலையத்தினுடைய முன்பக்க வாழைக்குலையினை அன்பளிப்பாக எழிலழகன் என்பவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்துவதோடு ஏனையவர்களும் தங்களுடைய நிதி பங்களிப்புகளை செலுத்தி தங்களுடைய 74வது ஆண்டு விழா சிறக்க உங்களுடைய பூரண ஆதரவுகளையும் ஒத்துழைப்புகளையும் நல்கிக்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். நாளைய தினம் இந்த மைதானத்தில் நடைபெற இருக்கின்ற விளையாட்டுகள் ஆண்களுக்கான
கோலூன்றி பாய்தல் மற்றும் உயரம் பாய்தல் போன்ற போட்டிகள் நாளை காலை 9 மணியளவில் நமது நிலையத்தினுடைய மைதானத்தில் நாளை காலை 9 மணிக்கு ஆண்களுக்கான விளையாட்டுகளாகிய கோலூன்றி பாய்தல் மற்றும் உயரம் பாய்தல் போன்ற போட்டிகள் நாளை காலை 9 மணிக்கு இடம்பெறும் என்பதனையும், பிற்பகல் விளையாட்டுகளாக பெண்களுக்கான ஓட்டம் மற்றும் அஞ்சல் ஓட்டம் போன்ற போட்டிகளும், அதேபோல் பாலர் பாடசாலை மாணவர்கள் தொடக்கம் தரம் 5 வரை கல்வி கற்கின்ற சிறுவர்களுக்கான போட்டிகளும் நாளை பிற்பகல் 4:30 மணிக்கு இந்த மைதானத்திலே இடம்பெற காத்திருக்கின்றது. நாளைய தினம் இடம்பெற இருக்கின்ற விளையாட்டுகள் காலை விளையாட்டுகளாக ஆண்களுக்கான உயரம் பாய்தல் மற்றும் கோலூன்றி பாய்தல் போன்ற போட்டிகளும், பிற்பகல் விளையாட்டுகளாக பெண்களுக்கான ஓட்டம் மற்றும் ஆண்கள் பெண்களுக்கான அஞ்சல் ஓட்டம் போன்ற போட்டிகளும், பாலர் பாடசாலை மாணவர்கள் தொடக்கம் தரம் 5 வரை கல்வி கற்கின்ற சகல ஆண்கள் பெண்கள் இரு பாலருக்குமான போட்டிகள் நாளை பிற்பகல் 4:30 மணிக்கு எமது நிலைய மைதானத்திலே நடைபெற இருப்பதால் சகல பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை இந்த விளையாட்டு நிகழ்வுகளுக்கு அழைத்து வந்து விளையாட்டுகளை சிறப்பிப்பதற்கு தங்களுடைய பூரண ஒத்துழைப்புகளையும் ஆதரவுகளையும் நல்கி நிற்குமாறு எமது 74வது ஆண்டு விழாவினுடைய நிர்வாக குழு அறிய தருகின்றது. தொடர்ந்து இப்பொழுது கயிறுத்தல் போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது. ஆண்கள் பெண்களுக்கான இறுதி கயிறுத்தல் போட்டியானது இப்பொழுது மைதானத்தில் ஆரம்பமாக இருப்பதால் போட்டியிலே கலந்து கொள்கின்ற சகலரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு தங்களை அன்பாக வேண்டியிருக்கின்றோம். நன்றி. முதல் நாள் உண்டு 2 ஓடிக்கொண்டு கொள்ளிக்கொண்டு அவங்க பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அது ஒரு லைன் போய்க்கொண்டு எங்களுக்கு நாங்கள் மூடையில் எங்களுக்கு ஒரு பாட்டு பாட்டு பாடுங்க. என்னையும்
Đi, ăn đi.